தக்காளி நாற்று நட்டுறதுக்கு நல்லா காடு உழவு போட்டு இப்படி தாங்க ட்ரிப் இழுத்து விடணும். இழுத்து விட்டு இன்றைக்கி தான் நடவு போட்டிருக்குறாங்க. ரெண்டு ஆள் நடவு போட்டிருக்குறாங்க. முதலெல்லாம் பார்த்திங்கன்னா 5 ஆள் 6 ஆள் நட்டணும். இந்த ட்ரிப்பு வந்ததுனால 2 ஆளே ஒரு அணப்பு நட்டிடுவாங்க. அரை ஏக்கருக்கு பக்கம் நட்டி போடுவாங்க. நட்டிகிட்ருக்காங்க. ஈஸியாக இருக்குது. இந்த ட்ரேவில் நாற்று விட்றதுனால முதலெல்லாம் பாத்தியில் பிடுங்கிட்டு வருவாங்க. இப்போ வந்து இப்படி ட்ரேவில் எடுத்து வச்சு நட்டிக்கிறாங்க. நாற்று தேவையானதை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம், மிச்சமானது வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்கலாம். இப்போ தான் நடவு போட்டிருக்காங்க. இன்னைக்கு களை வெட்டணும். இந்த செடிக்கு வந்து குச்சி நட்டி கம்பி இழுத்து தொயின் கட்டணும். பாருங்கள், நான் அப்பப்போ எடுத்து போடுறேன். எப்படி தக்காளி காய்க்கணும்னு பாருங்கள். எப்படி வீடியோ போடுறேன் நான் அப்பப்போ பாருங்கள். எங்கள் தோட்டத்தில் இன்றைக்கி தான் நாங்கள் நடவு போட்டிருக்கோம். விவசாயம் கஷ்டந்தானுங்க. ஆனால் இதில் வந்து ஒரு சந்தோஷம் இருக்குது. இது வந்து களை வெட்டி காய் வந்து அந்த ஃபஸ்ட்டு காய் எடுக்கிற போது ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இதில் விலை வேறு விற்றுட்டா ஒன்றும் சொல்லவே. மயில், குயில், குருவிக, பன்னிக இதுக்கெல்லாம் தப்பிச்சு தாங்க அங்கே தக்காளி காய்க்கணும். காய்ச்சி லாபம் கிடைச்சா தான் விவசாயிங்க. ஆனால் இருந்தாலும் விவசாயத்தை விடாமல் விவசாயம் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.